இந்த மவுஸ் சம்டைம்ஸ் வந்து சில சர்ஃபேஸில் ஒர்க்கே ஆகாது. ஓகேங்களா, நம்ம ஒரு இடத்துல மூவ் பண்ணால் கர்சர் வேற எங்கேயும் மூவ் ஆகும். நீங்கள் மவுஸை பிரித்து பார்த்தீங்கன்னா அதோடைய பாட்டமில் வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து ஒரு கேமராவும் ஒரு லைட்டும் இருக்கும். இந்த கேமரா என்ன பண்ணோம்னா, நம்ம சர்ஃபேஸ்லாம் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு செகண்டுக்கு 1000 வாட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம இதுமாதிரி வைக்கும்போது. ஏன் அது அப்படி பண்ணுதுன்னா, இந்த சர்ஃபேஸ்லாம் வந்து பார்க்க தான் ஸ்மூத்தாக இருக்காமல் நமக்குன்னு தெரிஞ்சாலுமே, நல்லா ஜூம் இன் பண்ண லெவலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நிறைய மேடு பள்ளம் ரஃப்னஸ் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இந்த மவுஸ் மூவ் ஆயிடுச்சுன்றது எப்படி டிட்டர்மின் பண்ணுதுன்னா, அதை எடுத்துகிட்டே இருக்க ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்ம இந்த டேரக்ஷனில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிட்டர்மினே பண்ணும். இந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு அது 1000 வாட்டி எடுக்கும். அந்த 1000 வாட்டி எடுக்கிற ஃபோட்டோஸ்க்குள்ளே இருக்க இந்த டிஃப்ரென்ஸை ட்ராக் பண்ணி தான் நீங்கள் இந்த அளவுக்கு மூவ் பண்ணுறீங்க மவுஸ்ன்னு சொல்லி அதை டிட்டர்மின் பண்ணுதும். அந்த சிக்னலை சிஸ்டம்க்கு அனுப்பி உங்கள் மவுஸ் பாயிண்டரை மூவ் பண்ணுது. இதுவே நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கிளார் அடிக்கிற கண்ணாடி மாதிரியான சர்ஃபேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மேடு பள்ளங்கள் அது சரியாக தெரியாது. அதனால் அது வந்து கம்பேர் பண்ணி எடுக்கிற ரிசல்ட்ஸ் தப்பாக இருக்கும். அதனால வந்து நீங்கள் மூவ் பண்ணால் கம்ப்யூட்டரில் வேறு எங்கேயோ மூவ் ஆகும். பட் இதையுமே வந்து சில லேசர் பேஸ்டு மவுஸஸில் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மவுஸ் லாஜிடெக்கில் இருக்குது. அதை நான் அதை இங்கே லிங்க் கொடுத்துருக்கேன், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் எக்ஸ்பிளேஷன்ஸுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.